ஓம் ஹரி ஓம் கணபதி அங்கணபதி சக்தி கணபதி ஐயும் கிளிவும் சவ்வும் வா கிளிவும் பால பரமேஸ்வரி வாக்கிலும் மனதிலும் முகத்திலும் மோகித்து நிற்க சுவாக. நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்று விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 21ஆம் தேதி 5/1/2026 திங்கட்கிழமை. இன்றைய திதி துவியை காலை 10 மணி வரை, பிறகு திருதியை. இன்றைய நட்சத்திரம் பூசம் பகல் 1 மணி 27 நிமிடம் வரை, பிறகு ஆயில்யம். இன்றைய யோகம் விஸ்வம் கரணம் கரசை, நேத்திர 2, ஜீவன் 1, தேய்பிறை. சுப முகூர்த்த நாள். நண்பர்களே, இன்றைய குளிகாதி நேரம் நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி 30 நிமிடம் வரை, பிறகு 9 மணி முதல் 10 மணி 30 நிமிடம் வரை. குளிகை பிற்பகல் 1 மணி 30 நிமிடம் முதல் 3 மணி வரை. ராகு காலம் காலை 7 மணி 30 நிமிடம் முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10 மணி 30 நிமிடம் முதல் 12 மணி வரை. வார சூளை கிழக்கு தென் கிழக்கு. பரிகாரம் தயிர் காலை 9 மணி 12 நிமிடம் வரை. நண்பர்களே, இன்றைய ராசி பலனும் நட்சத்திர பலனும் ஒவ்வொரு ராசிக்கும் அதன் சார்ந்த நட்சத்திரத்துக்கும் உண்டான பலன். இன்றைய மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரியம் ஜெயமாகும், நினைத்து நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், நல்லோருடைய ஆசியும் அரவணைப்பும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். இன்றைய நாளில் மேசராசியில் வரக்கூடிய அஸ்வதி நட்சத்திரம் சர்வ காரியத்தையும் ஜெயமாக்கும். பரணி சற்று பொறுமையோடு இருந்தாலே அனைத்து காரியமும் ஜெயமாகும். கிருத்திகை நினைத்து நிறைவேறும், அதே நேரம் செய்யும் வேளையில் கவனமுடன் செயல்பட வேண்டும். சிறிய சிறிய தவறுதல் பெரிய அளவுக்கான சங்கடங்களை உருவாக்கும். கவனத்தோடு இருந்தால் அனைத்து வகையான நன்மையும் வந்து சேரும். அடுத்ததாக நாம் காண இருப்பது ரிஷபராசி பலன். ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு அனைத்து வகையான செல்வமும் செல்வாக்கும் புகழும் பணம் பதவி அனைத்தும் வந்து சேரக்கூடிய நாளாக அமையக்கூடும். ரிஷபராசியில் வரக்கூடிய செல்வங்கள், தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் கை கொடுக்கும். அதே நேரம் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு கவனத்தோடு பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பதனால் சிறு சிறு சங்கடங்கள் வராமல் தடுக்க உதவும். இன்றைய நாளில் ரிஷபராசியில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் செய்யும் வேலையில் கவனமுடன் இருக்க வேண்டும். ரோகிணி அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். மாலை நேரத்தில் சர்வ காரியம் ஜெயமாகும். மதியத்துக்கு பிறகு எடுத்த அனைத்து விதத்திலும் நன்மை வந்து சேரும். மிருக சீரிசம் நினைத்து நிறைவேறு, எண்ணங்கள் ஈடேறும். அதே நேரம் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தை முழுக்க தவிர்ப்பதால் நினைத்த காரியம் நினைத்தபடி நிறைவேறக்கூடிய நாளாக அமையக்கூடும். நண்பர்களே, நாம் அடுத்ததாக காண இருப்பது மிதன ராசி பலன். மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வமும் ஜெயமாகும், நினைத்து நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், நல்லோருடைய ஆசியும் அரவணைப்பும் கிடைக்கும். அதே நேரம் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது மிக கவனத்தோடு இருக்க வேண்டும். பயணத்தினால் சிறு சிறு பிரச்சனைகளும் சிக்கல்களும் ஏற்படக்கூடும். அதனால் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள். மிருக ராசியில் வரக்கூடிய மிருக சீரிச நட்சத்திரம் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு இருக்க வேண்டும். திருவாதிரை வண்டி வாகனங்களில் வேலை செய்யும் போதும் பயணம் செய்யும் போதும் கவனத்தோடு இருக்க வேண்டும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது கடகம், சிம்மம், கன்னி, துலா ராசி நண்பர்களை பற்றி காண்போம். வணக்கம்.